மாலை நேரம் பகுதி 9. மூணாறு என்றவுடன் பிருத்வியின் நினைவு எழுந்தது. அதனுடன் அவனின் அலட்சியமும் நக்கலும் கிண்டலும் வந்து போனது. தன் உணர்வுகளை மறைக்க லேப்டாப்பை எடுத்து மேஜையில் வைத்தாள் பிரத்யக்ஷா. உங்களுக்கு மூணாறு தெரியுமா? கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு என்றான் ஆகாஷ். தெரியும் என புன்னகைக்க முயன்றவள் லேப்டாப்பை உயிர்ப்பித்து ஆகாஷின் போர்ட்போலியோவை அலசத் தொடங்கினாள். நீங்க உடனே சொல்ல வேண்டாம், டேக் யோர் டைம், நாளைக்கு ஈவினிங் சொன்னா போதும் என்றான் ஆகாஷ். தேங்க்ஸ், நான் நாளைக்கு சொல்றேன் என எழுந்தாள். மணி இப்பவே 8 ஆகிவிட்டது, வாங்களேன் எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் என்றான். இல்ல ஆகாஷ், அம்மா வெயிட் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம் என இயல்பாக தவிர்த்தாள். ஓகே, புரியுது, என் கூட டின்னர் சாப்பிடுவதை அவாய்ட் செய்யறீங்க என சிரித்தபடி சொன்னான். நோ ஆகாஷ், நீங்க கேட்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு என வருந்தும் குரலில் சொன்னாள். ஓகே, அப்ப நாளைக்கு டின்னர் போலாம், உங்க அம்மாவிடம் சொல்லிட்டு வந்துருங்க என கண்டிப்பான குரலில் சொன்னான் ஆகாஷ். ஷூர் ஆகாஷ், நம்ம நாளைக்கு டின்னர் போகலாம், ப்ராமிஸ் என கிளம்பினாள். விதி அவளை பார்த்து அழகாக சிரித்தது. நாளைக்கும் மறுக்கப் போகிறாள், அது தெரியாமல் ப்ராமிஸ் என வாக்கு கொடுக்கிறாளே என நகைத்தது. மூணாறு என்று ஆகாஷ் சொன்னதால் எரிச்சலாகவே இருந்தது. சென்னை நகரின் போக்குவரத்தில் கார் ஓட்டுவதால் இன்னும் கோபம் அதிகமானது. வீட்டில் நுழைந்தவள் அம்மாவிடம், அம்மா ரொம்ப பசிக்குது, ஏதாவது சவுடா சாப்பிட கொடு என தன் அறைக்குள் சென்றாள். தோசைக்கல்லை அடுப்பில் வைத்தவர் ஹாலில் போன் அடிக்க அலோ என்றார். எதிர்முனையில் யார் என தெரிய, சொல்லு சுகி, என்ன விஷயம் என கேட்டார். சும்மா பேசலான்னு தான் கூப்பிட்டேன் என்றார் சுகன்யா. டைனிங் டேபிளில் அமர்ந்தவள், அம்மா பசிக்குது, சீக்கிரம் வா என தட்டை எடுத்து வைத்துக் கொண்டாள். சுகி, இப்பதான் பிருத்தியும் வந்தா, ரொம்ப பசிக்குது போல இருக்கு, நான் அவளுக்கு தோசை கொடுத்துட்டு உன்னை திருப்பி கூப்பிடுறேனே என்றார். ஒன்னும் அவசரம் இல்ல மினி, நீ நாளை கூட போன் பண்ணு என போனை வைத்தார் சுகன்யா. காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த ரங்கன், சுகிமா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை என்று வாஷ் பேசனில் கை சுத்தம் செய்து வந்து அமர்ந்தார். சுரேஷ் எங்க, உங்க கூட வரலையா என கேட்டார் சுகன்யா. அவனா, இன்னைக்கு ஏதோ மியூசிக் கான்சர்ட் இருக்குன்னு போனானே, இன்னும் வரலையா என சாப்பிட ஆரம்பித்தார். நீயும் சாப்பிடு சுகிமா என தன் மனைவியையும் சாப்பிட அழைத்தார். இல்லங்க, வரட்டும் என சொன்னவளை வாஞ்சையுடன் பார்த்தார். பாசமோ கோபமோ சுகிக்கு எல்லாமே அதிகப்படித்தான். 10 மணிக்கு ஏதோ பாட்டை மெதுவாக விசில் அடித்தபடி வந்து சேர்ந்தான் சுரேஷ். ஹாலில் தூங்காமல் அமர்ந்திருந்த சுகன்யாவை பார்த்து, என்னம்மா, எதுக்கு தூங்காம வெயிட் செய்யறீங்க, தூங்கறதானே என்றான். வா சாப்பிடலாம் என எழுந்தார் சுகன்யா. சாரிமா, நான் ஹோட்டலிலே சாப்பிட்டுட்டேன் என்றான். என்ன திடீர்னு இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டேன் என கேட்டார். ஓ அதுவா, இன்னைக்கு ஒரு மியூசிக் கான்சர்ட் போனேன், நேத்தி கூட சொன்னேனே, அப்படியே சாப்பிட்டு வந்துட்டேன் வரும்போது என்றான். ஃப்ரெண்டோட போனியா சுரேஷ் என இயல்பாக கேட்டார் சுகன்யா. இல்லம்மா, நான் வந்து என நிறுத்தியவன், உங்க மருமகளோட தான் போனேன், அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு இப்பதான் அவளை வீட்டுல கொண்டு விட்டு வரேன் என்றான். நீ மட்டும்தான் சாப்பிட்டியா, அவ சாப்பிடலையா என்று மினி பிருத்யுவிற்கு தோசை செய்வதாக சொன்னதை நினைத்து கேட்டார். சுரேஷோ சாமர்த்தியமாக பதில் சொல்வதாக நினைத்து, நீ வேற, ஒரு மருமக ஹோட்டலை காலி செய்யாததான் குறை என சிரித்தபடி கூற, ஏதோ மனதில் தப்பாக தோன்ற புன்னகைக்க முயன்றார் சுகன்யா. குட் நைட் என்று தன் கன்னத்தை தட்டிவிட்டு மாடி ஏறி செல்லும் மகனை யோசனையாக பார்த்தபடி நின்றார் சுகன்யா. ஏதோ யோசனையுடன் படுக்கையில் வந்தமர்ந்த மனைவியை பார்த்தவர், என்ன சாப்பிட்டாச்சா என அன்புடன் கேட்டார். இல்லங்க, என்னவோ திடீர்னு பசி அடைச்சா மாதிரி இருக்கு என்றார் சுகன்யா. பாலாவது சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வரேன் என கணவர் சொன்னதை காதில் வாங்காமல் யோசனையில் ஆழ்ந்தார் சுகன்யா. இரவு தூக்கம் வராததால் காரையில் லேட்டாக எழுந்தாள் பிரத்யக்ஷா. தலை பாரமாய் இருக்க இன்று அலுவலகம் செல்லலாமா வேண்டாமா என யோசனையுடன் ஹாலில் வந்தமர்ந்தாள். வெயில் ஏறி இருப்பதால் ஜாகிங் செல்லவும் முடியாது என்று யோசித்தவளை சுரேஷிடம் வந்த செல்போன் அழைப்பு திசை திருப்பியது. நேற்று வேலை அதிகமாக இருந்ததால் சுரேஷிடம் பேச முடியவில்லை. செல்லை எடுத்து குட் மார்னிங் சுரேஷ் என்றாள். குட் மார்னிங் பிருத்வி மேடம், இப்ப எல்லாம் ரொம்ப பிஸி போல இருக்கு, போனில் கூட உங்களோட பேச முடியல என்றான் சுரேஷ். பிஸியெல்லாம் இல்ல, ஸ்ருதியும் உன்னையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் என இழுத்தாள். உன்னை என்று கோபமாக துவங்கியவன் ஏற்கனவே சில நாட்களாக ஒழுங்காக பேசுவதில்லை, இதில் இன்னும் திட்டி பிரச்சனை எதற்கு என்று நினைத்து, நேற்று நானும் ஸ்ருதியும் எஸ்பிபி மியூசிக் கான்சர்ட் போயிருந்தோம், அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டோம், அம்மா நான் உன் கூட போனதா நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது கேட்டா ப்ளீஸ் சொதப்பாம சமாளி என்றான். ஏன் சுரேஷ், அத்தை கிட்ட சொல்லிடுறது தானே, ஸ்ருதியும் ஓகே தான் சொல்லிட்டால என கேட்டாள். 10 நாளில் புது கார் ஷோரூம் ஓபன் செய்யறோம், அது முடிஞ்சவுடன் கண்டிப்பா சொல்லிடுறேன், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு நினைச்சேன் என்றான் கெஞ்சும் குரலில். ஓகே, அத்தை கேட்டா பாத்துக்கலாம்,
கார் ஷோரூம் பத்தி மாமா போன வாரம் சொன்னாங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றாள். தேங்க்ஸ், ஒரு மாசம்தான், அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் சமாளி ப்ளீஸ் என்றவனிடம் சரி என சொல்லி போனை வைத்தாள். ஹாலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவளிடம் காஃபி கப்பை நீட்டியபடி, என்ன பிருத்யு, ஆபீஸ் போகலையா என கேட்டார் சௌமினி. இல்லம்மா, ஒரு மாதிரியா இருக்கு, இன்னைக்கு லீவ் போடலாம் என்ன சொல்லும் போதே ஆகாஷ் கேட்ட ப்ரொபோசல் ஞாபகம் வந்தது என்றவள், இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போய்தான் ஆனும். சொல்லணும்னு நினைச்சேன். நைட் டின்னர் கிளைண்டோட போறேன் என்றாள் பிருத்யு. சரி பத்ரம் என தாமிக்கே ஒரு எச்சரிக்கை உணர்வு துணிக்கும் குரலில் கூறினார் சௌமினி. சௌமினி உள்ளே காலை நேர உணவு தயாரிக்க செல்ல ஹாலில் போன் மணி அடித்தது. ஹலோ என்றவள் குரலை கேட்டவுடன், அத்தை எப்படி இருக்கீங்க, அம்மாவை கூப்பிடவா என கேட்டாள். ஏன் உன் கூட பேசக்கூடாதா என கேட்ட சுகன்யாவிடம், உங்களுக்கு இல்லாத உரிமையா என்றாள். இதெல்லாம் நல்லா பேசு, வீட்டுக்கு வந்தே 3 மாசம் ஆச்சு என்றார் வருந்தும் குரலில் சுகன்யா. அதுக்கு என்ன, இந்த சண்டே கண்டிப்பா லஞ்ச் வரேன், ஓகேவா என்றாள். இது உன் வீடு, எப்ப வேணும்னாலும் வரலாம் என்றவரிடம் மேலே என்ன சொல்வது என தெரியாமல் தவித்தாள். அவரை தொடர்ந்து, நேத்து எங்க போயிருந்தீங்க என்றார் சாதாரணமான குரலில். அது தனக்கான தூண்டில் என தெரியாமல், அதுவா அத்தை, மியூசிக் கான்சர்ட் போனோம் என்றாள். அத்தோடு விட்டு இருந்தால் சுகன்யாவிற்கு சந்தேகம் வலுத்து இருக்காது. எதையோ மறந்தது போல எஸ்பிபி கான்சர்ட் என்று அவசரமாக சொல்லி முடித்தாள். ஓ என்றவர், நான் அம்மாவுடன் அப்புறம் பேசுறேன்னு சொல்லு என்று போனை வைத்தார். மாடிப்படியில் இறங்கிய சுரேஷ், யாரும்மா காலையில போன்ல என கேட்டான். என் மருமக என சிரித்தபடி சொல்லி அவன் முகத்தை பார்த்தார் சுகன்யா. சரி டிஃபன் எடுத்து வைங்க என்றவனிடம் தட்டில் இட்லியை வைத்து சட்னி பரிமாறி அவன் அருகில் அமர்ந்தார். நேத்தி எஸ்பிபி பாட்டு கச்சேரின்னு தானே சொன்ன, பிருத்யு கிட்ட இப்ப பேசிட்டு இருந்தேன், அவ ஹரிஹரனோட பாட்டு கச்சேரின்னா 2 பேரும் வேற வேற கான்சர்ட்க்கு போயிருந்தீங்களா என்ன என சுகன்யா கேட்டவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த சுரேஷுக்கு புரையேறியது. ஐயோ, இவகிட்ட படிச்சு படிச்சு எஸ்பிபின்னு சொல்லியே இப்படி சொதப்பிட்டாளே என்ற மனதில் அவளை திட்டியவன், பிருத்யு சரியான லூசுமா என்று சொல்லி மழுப்ப முயன்றான். சுகன்யாவிற்கோ சந்தேகம் இன்னும் வலுத்தது. ஏதோ சரியில்லை என தோன்றியது. ஆபீஸ் போக இஷ்டமே இல்லாமல் குளித்து விட்டு வந்து வார்ட்ரோபை திறந்து வைத்து அழுத்துக் கொண்டாள் பிரத்யக்ஷா. பிருத்யு, நேத்திதான் டெய்லர் கிட்டேந்து இந்த பிங்க் ஷிஃபான் சாரியும் பிளவுஸும் வந்தது, இன்னைக்கு டின்னருக்கு இத கட்டிட்டு போ என்றவரை பார்த்து, அம்மா நான் ஆபீஸ் போறேம்மா, கிராண்டா சாரி எல்லாம் சரியா இருக்காது என்றாள் மறுக்கும் துணியில். இது கிராண்ட் இல்ல, சிம்பிளா தான் இருக்கு என்றவரிடம் வாதிட சக்தி இல்லாமல் அதை கட்டி கொண்டு மெலிதான ரூபி செட் அணிந்து கிளம்பினாள். அன்று முழுவதும் ஆகாஷ் கேட்ட பினான்சியல் ப்ரொபோசலுக்காக மார்க்கெட்டை அனலைஸ் செய்தவள் 2 ப்ரொபோசல்கள் தயார் செய்து எடுத்துக்கொண்டு ஆகாஷின் அலுவலகத்துக்கு கிளம்பினாள். ஆகாஷின் ஆபீஸில் ஃப்ரண்ட் டெஸ்கில் இருந்த ஏஞ்சலின் அழகாக சிரித்து, பிரத்யக்ஷா, வாவ், யூ லுக் சோ பியூட்டிஃபுல் டுடே என்றாள். தேங்க்ஸ் என்றவள் ஆகாஷின் அறையை நோக்கி நகர்ந்தாள். பாஸ் ஒரு மீட்டிங்ல இருக்காரு, நீங்க போய் அவர் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, 5 மினிட்ஸ்ல வந்துருவார் என்றாள். நான் இங்கேயே வெயிட் செய்யறேன் என்றவளை அவசரமாக தடுத்தவள், பிளீஸ் பாஸ் என்னத்தான் திட்டுவார் என்று கெஞ்சும் தொனியில் சொன்னாள். ஓகே என்று ஆகாஷின் அறைக்கு சென்று லேப்டாப்பை திறந்து இன்னும் ஒரு முறை ப்ரொபோசல்களை சரிபார்த்தாள். பின்னால் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு வரவேற்கும் விதமாக எழுந்து நின்று வாசலை பார்த்தவள் அதிர்ந்தாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த பிருத்விராஜ் அவளை பார்த்து அப்படியே அசந்து நின்றாலும் தன்னையும் அறியாமல், ஹே யூ லுக் சோ பியூட்டிஃபுல் என்றான்.